சனி வந்து பார்த்தீங்கன்னா சார், சனி வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் மகர கும்ப ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நல்லாவே தெரியும். துலாமில் உச்சமடைகிறாரு, மேசத்தில் வந்து நீசமடைகிறாரு, நல்லா தெரியும். சரி, இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சார், இவருடைய தொழில் 2ஆவது 10ல் இருக்கும்போது எந்த மாதிரி தொழில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதாவது வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடிய அத்தனை தொழிலுமே சனி தான் சார். சரிங்களா? இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து ரோடு போடுறாங்க. அந்த ரோட்டில் வெயிலில் நின்று வேலை செய்கிறாங்க. அது சனி பகவான். அதே மாதிரி நம்ம இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, கார்பரேஷன், முனிசிபாலிட்டிலாம் இந்த டாய்லெட் வந்து பொது கழிப்பிடம் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம பே பண்ணிட்டு போயிட்டு வரோம் பார்த்தீங்களா? அதை சுத்தம் பண்ணக்கூடிய அதாவது அசுத்தங்களை சுத்தம் பண்ணக்கூடிய அத்தனை விஷயம் சனி பகவான் தான் சார். ஓகேங்களா? அதே மாதிரி பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறது, நம்மளுடைய க்ரஷரில் வேலை செய்கிறது, ஓகேங்களா? அந்த பெனாயில் விற்கிறது, குடிக்கக்கூடாத அத்தனை திரவங்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். ஓகேங்களா? சரி, இந்த அமைப்பில் அவர் இருக்கும்போது இதன் மூலியம் தான் பழைய பேப்பர், பழைய வீடு, பழைய கார் வாங்கி விற்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நல்லது செய்வார். இதன் மூலியமாக நல்லது செய்வார். சரி, அவர் எந்த மாதிரி நிலைமையில் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எப்பொழுதுமே முதல்ல குருவோடு இணைஞ்சிருக்கணும். குருவோட இணைஞ்சிருக்கும் முன்பு சனி பகவான் தன்னுடைய திசையில் அருமையான யோகத்தை செய்வார். அந்த எந்த வீட்டில் இருந்தாலும் அதை பற்றி 2வது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரனோட இணைஞ்சிருக்கணும், குருவின் பார்வையில் இருக்கணும், சுக்கரனின் பார்வையில் இருக்கணும், வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பில் இருக்கணும். இப்படி நிறைய விஷயத்தில் அவர் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார். செவ்வாயோடு அவர் மறந்து கூட இணையக்கூடாது, ராகுவோடையும் அவர் வந்து இணையக்கூடாது. பெரிய ஒரு விஷயத்த, ஒரு நெகட்டிவான பலனை வந்து கொடுத்துருவார். ஸோ சனி வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை உண்டு. ஓகே அப்படின்னு சொல்லலாம்.